வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பழந்தாங்க நெல்லிக்காய். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகள்ல நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இது ஒரு சாதாரண பழமே கிடையாது. இதுல விட்டமின் சி அதிக அளவுல இருக்குது. அதனால தான் நெல்லிக்காய் ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இயற்கையானது என்பதனால எல்லாருக்குமே எல்லா நேரமும் பாதுகாப்பானது அப்படின்னு அர்த்தமே கிடையவே கிடையாது. சில உடல்நிலைகள் குறைபாடு, சில உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் நெல்லிக்காயை சாப்பிட்றது சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ நெல்லிக்காய் ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு. ஆனா சிலருக்கு அது ஆபத்துகளை விளைவிக்கும். ஸோ யாரெல்லாம் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் நெல்லிக்காயை சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை என்ன, நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட்டா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், ஸோ எல்லாத்தையும் நம்ம மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ. ஏன்னா எல்லாருமே நல்ல உணவு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாருமே நெல்லிக்காயை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அமிர்தம் நஞ்சாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சரியான முறையில் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். தவறான முறையில் நீங்கள் உட்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஆபத்தை விளைவிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நெல்லிக்காய் சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஒரு நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காயிலையும் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. பாலிஃபீனால்ஸ் இருக்குது, டேனின்ஸ் இருக்குது, ஃப்ளேவோனாய்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. ஸோ இப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சின்ன காய் தான் நெல்லிக்காய். உடலில் இது ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை குறைக்கும் தன்மை கொண்டது நெல்லிக்காய். இதனால தான் நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா முதுமை தாமதமாக்கப்படும். நம்ம இளமையோடு ஒரு இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அது கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. செல் சேதத்தை குறைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. ஏன் நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னா, ஒரு இது நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக மலிவாக கிடைக்கும். ஆனால் எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நெல்லிக்காயை விட மற்ற பழங்கள் தான் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் ரொம்பவுமே கம்மி தான், நெல்லிக்காய் தான் அதிகம். ஸோ நெல்லிக்காய் அப்படின்னாவே விட்டமின் சி தான், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே நிறைந்த ஒரு உணவு நெல்லிக்காய். இது கொலாஜன் உற்பத்தி பண்ணக்கூடியது. இது சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. இந்த விட்டமின் சி காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதை விரைவில் ஆற வைக்கிறதுக்கும் இது பயன்படுது. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. முக்கியமாக சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். அவங்க தொடர்ந்து நெல்லிக்காய் பயன்படுத்தும் பொழுது அந்த சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வராது. ஏன்னா இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிடும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்து இரண்டாவது நன்மை, சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கும், சிலருக்கெல்லாம் அடிக்கடி முகம் சோர்வாகவே இருக்கும், அந்த சோர்வை குறைச்சி நல்ல ஒரு பொலிவை கொடுக்கறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அதனால தான் நிறைய பேர் அவங்களுடைய எண்ணெயில் நெல்லிக்காய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு சேர்த்து காய்ச்சி அவங்க முடிக்கு அந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நெல்லிக்காய் நம்ம இன்டேக்காக எடுத்தாலும், நம்ம நெல்லிக்காவை நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் இல்லை ஜூஸாக எடுத்தாலும் முடி வேர்கள் வலுப்படுத்தப்படும். இதனால் முடி உதிர்தல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தியும் நம்ம ஹேரை க்ரோத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நெல்லிக்காய் பொடியையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம்.
அடுத்து 4வது நன்மை செரிமானத்திற்கு உதவியா நெல்லிக்காய் இருக்குது. பலருக்கும் மலச்சிக்கல், வயிறு உபசம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்குது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்குது. செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அதனால தான் வயதானவர்கள் நிறைய பேர் திரிபலா சூரம் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து அவங்கள போட்டு பாடாப்படுத்தும். ஸோ திரிபலா அதில் வந்து என்ன இருக்கும்னா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இது எல்லாமே சேர்த்து அதை ஈக்குவல் ரேஷியோ எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரெடிமேடாகவே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடக்கு. ஸோ அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை நெல்லிக்காயுமே மட்டுமே நம்ம சாப்பிட்டாலும் போதும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. இன்னைக்கு இதய நோய்கள் நிறையாவே அதிகரித்து வருது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம சரியான உணவுகளோடு சேர்த்து நெல்லிக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நெல்லிக்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாவர சேர்மங்கள் வந்து இருக்குது. இது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பயன்படுறதாக சில ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. கொலஸ்ட்ராலை வந்து கட்டுக்குள்ளே கொண்டாடுறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுறதாக ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறது. ஸோ அதனால் நம்ம நெல்லிக்காயை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து 6வது நன்மை என்னன்னா ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் நெல்லிக்காயை வந்து பயன்படுத்தும் போது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர்றதா சில ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் இல்லை 2 நாள் எடுத்துகிட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம். ஸோ ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தும் போது அது கூட உணவு கட்டுப்பாடையும் பயன்படுத்தணும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்டான ரைஸையும் அதிகமாக சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்பவே முக்கியம். அது கூடவே மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையும் ஒரு புறம் எடுத்துக்கிட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸையும் எடுக்கும்போது உங்களுடைய சர்க்கரை அளவு நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து 7வது நன்மை கண் ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுதுங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கண் செல்களை வந்து ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். நெல்லிக்காயுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது. ஆனா இவ்வளவு நன்மைகளை கொண்டிருந்தாலும் சிலர் வந்து நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது. அது யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நல்லாவே கவனிச்சுக்கிறேங்க. ரத்தம் மெலிதாக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க நெல்லிக்காவை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் வந்து அளவா எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கூட சாப்பிட்டாலே என்ன ஆகும், குறைந்த ரத்த சர்க்கரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க சரியான அளவில் எடுத்துக்கிறங்க. ரத்த சர்க்கரை மிகவும் குறைந்துச்சுன்னா என்ன ஆகும், அதிக வியர்வு, கை கால்கள்ல நடுக்கம், தலை சுற்றுதல், கடும் பசி, மயக்கம் இந்த மாதிரியான அறிகுறிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தினமும் எடுத்துக்கிட்டாலும் சரியான அளவோடு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கூடுதலா எடுத்தாலும் பிரச்சனையாயிடும். அடுத்து 3வது நபர் யாருன்னா வயிற்றுல எரிச்சல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறவங்க. ஸோ இவங்க யாரு நெல்லிக்காயை சாப்பிடவே கூடாது. நெல்லிக்காய் புளிப்பு சுவை கொண்டது. சிலருக்கு எந்த பிரச்சனையும் தராது. ஆனா ஏற்கனவே நெஞ்செரிச்சல், அமிலம் வந்து மேலே வர்றது, வயிற்றுல புண்ணு இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நெல்லிக்காய் எடுக்கும்போது கண்டிப்பாக கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து 4வது நபர் யாருன்னா அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க. ஸோ அவங்க நெல்லிக்காயை வந்து பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. சிலரெல்லாம் நெல்லிக்காய் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சில நேரங்களில் வந்து எடுப்பாங்க. அதை எடுக்கிறதுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து சில திட்டங்கள் உங்களுடைய பாடியை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நெல்லிக்காயை கூடுதலாக சாப்பிட்டு ஏதாவது ஒரு இப்போ ரத்த சர்க்கரை மிகவும் கம்மியாகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த ஆப்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 5வது யாருன்னா சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க நெல்லிக்காய் வந்து எடுக்கக்கூடாது. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால அதை வந்து எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இது ஆக்சிலேட் அளவை வந்து அதிகரிக்கும். இதனால கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வந்துட்டு போனவங்க கூட நம்ம வந்து நெல்லிக்காயை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டால் ஒவ்வாமை அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தவிர்க்கிறது நல்லது. அவங்க சாப்பிட்டாங்கன்னா தோல்ல அரிப்பு, சிவந்து போகிறது, உடல் நாக்குல வீக்கம், மூச்சு திணறல் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால அவர்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா
கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்க வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஆனா நீங்க நெல்லிக்காய்க்கு பதிலா நெல்லிக்காய் பொடிய பயன்படுத்துறது, நெல்லிக்காய் சப்ளிமெண்ட் கொஞ்சம் கூட போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால நீங்க நெல்லிக்காய சாப்பிட்றது ஓகே. அதுவும் அளவா தான் எடுத்துக்கிறேன்னா அதிகமா சாப்பிடக்கூடாது. அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ நீங்க நெல்லிக்காய் கேப்சூல், நெல்லிக்காய் சார்ந்த சப்ளிமெண்ட்ஸ வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு பழந்தாங்க. ஆனா, சரியான முறையில நம்ம பயன்படுத்தும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிறணும்னா, ஒரு நாளைக்கு 1 இல்லன்னா 2 நெல்லிக்காய் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அதுக்கு மேல 1 இன்ச்சு கூட நீங்க எடுக்கக்கூடாது. அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா, சில பல பிரச்சனைகள் வரும். ஸோ, அதனால 2 நெல்லிக்காய் தான். ஒரு நாளைக்கு 2 நெல்லிக்காய். ஜூஸா எடுத்துக்கிட்டாலுமே 2 நெல்லிக்காய பயன்படுத்தி நீங்க 1 கிளாஸ் அளவுக்கு நீங்க 1 கிளாஸோ இல்ல 1/2 கிளாஸ்க்கோ நல்லா தண்ணி கலந்துக்கங்க. வெறும் நெல்லிக்காவே வந்து இது பண்ணா உங்களுக்கு ஆசிட் பிரச்சனை, வயிற்றுல புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 1 கிளாஸ் அளவுக்கு நீங்க நெல்லிக்காய் ஜூஸ தயார் பண்ணி நீங்க குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 நெல்லிக்காய் தான் பயன்படுத்தணும். தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க. இல்லன்னா வாரத்துல 7 நாள்ல 5 நாள் மட்டும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறது தான் ரொம்பவுமே சரியான முறைங்க. எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டா தான் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழி ஞாபகத்துல வச்சுட்டு எல்லா உணவுகளுமே சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகள் தான், இயற்கையான உணவுகள் தான். ஆனா அதுக்குமே அளவுங்கிறது ரொம்பவே இருக்குது. ஸோ 2 நெல்லிக்காய் மட்டுமே பயன்படுத்துங்கள். நெல்லிக்காய் பயன்படுத்துறதுக்கான சிறந்த நேரங்கள பார்த்துரலாம். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஆனா எல்லாருக்குமே இது சூட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல எடுக்கிறத தவிர்க்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல புண் வந்து அல்சர் வரும். சில பல பிரச்சனைகள் அது கூடவே வர ஆரம்பிக்கும். அதனால அவங்க காலை உணவுக்கு பிறகு இல்லன்னா ஒரு 11 மணி போல நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. மற்றபடி எனக்கு சென்சிட்டிவ் ஸ்டொமக் இல்ல, நார்மல் ஹெல்த்தியான பாடியில இருக்கேன் அப்பன்னா நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். காலையில குடிக்க முடியலன்னா ஈவினிங் கூட நீங்க எடுத்துக்கலாம். இரவு நேரங்கள்ல குடிக்கிறத தவிர்த்துடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பகல்லையே குடிக்க பாருங்க. அதுவும் 1 கிளாஸ் தான் நம்ம எடுத்துக்கிறணும். 2 நெல்லிக்காய் தான் பயன்படுத்தணும். ரொம்பவும் பெரிய நெல்லிக்காயா இருந்துச்சுன்னா 1 நெல்லிக்காவே போதும்ங்க. நம்ம மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய சின்ன நெல்லிக்காயா மீடியம் சைஸ்ல இருந்துச்சுன்னா 2 நெல்லிக்காய். ரொம்பவும் பெருசா இருந்தா 1 நெல்லிக்காய். ஸோ அத நீங்க அளவுகள பார்த்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ நெல்லிக்காய் கூட சேர்த்து வந்து என்னென்ன சாப்பிடலாம்னா, நெல்லிக்காய் கூட நம்ம தேன் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இது ரொம்பவுமே ஆரோக்கியமானது தான். அதே மாதிரி எல்லா பழங்களுமே நீங்க ஜூஸா குடிக்கிறத விட காயா அப்படியே வாயால கடிச்சு சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே உடலுக்கு வந்து கிடைக்கும். நார் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ஜூஸாக குடிக்கும்போது நார் சத்து கிடைக்காது. அதோடய அதனுடைய சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக சேராது. ஸோ அதனால் பழங்களையும் காய்களையும் எப்போவுமே நீங்கள் வாயால் கடிச்சு மென்று சாப்பிடும்படி பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு ஸோ முடியும் அப்படின்னா நீங்கள் வாயால் கடிச்சு மெல்லுங்க. முடியலைன்னா நீங்கள் ஜூஸாக எடுத்து. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.